இதில் கேது இருக்கா, சரி நீ ஒன்றும் தொழிலில் உருப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கா, ஆமாங்க இப்போ தாங்க ஒரு இண்டஸ்ட்ரி கட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன், நல்லா தாங்க போய்கிட்டு இருக்குது, 50 பேர் வேலை ஆக்குறேன் அப்படிமா. வாய்ப்பு இல்லையே, நீ கெட்டுல போகணும். வாய்ப்பு இல்லையே ராஜா, நீ கெட்டுலடா போகணும் அப்படின்னாக்க, கேது 10ஆம் இடத்துல இருந்தால் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்றான். சரிங்களா? 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருந்தால் யோகம்ன்றான். இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க? அதாவது 10ல் கேது வந்து நிற்கிறாரியா, கேது திசை நடக்குது இல்லையா? அப்போ இது நல்லா இருக்கும்னு சொல்கிறதா, இல்லை நல்லா இல்லாமல் போயிடும்னு ஏன்னா நல்லா இல்லாமல் போயிடும்னா பாதாளத்துக்கு போயிடுவான், நல்லா இருக்கும்னா உச்சத்தில் போயிடும். ஏன்னா கேது தூக்குச்சுன்னா பயங்கரமாக தூக்கிறான். ஏன்னா கேது குரு சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம்ன்றான்ல. அப்போது இது கோடீஸ்வரனா அல்லது தெருக்கோடியில் ஈஸ்வரனா உட்காந்துருப்பானா அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பாருங்கள், கேது 10ஆம் இடத்துலன்னு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாவோ உச்சமாவோ ஆயிட்டான், கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தேன் ஆட்சியாவோ உச்சமாவோ ஆகிட்டா அந்த கேது யோக கேது எங்கே இருந்தாலும். சரியா? அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கங்க, சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்குது. இந்த காம்பினேஷனை பார்த்ததுமே நம்ம ஆளுக சொல்லுவாங்க, அதாவது ஒழுக்கத்தில் பாதிக்கும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தா அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் வந்து இது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். ரெண்டும் ஒன்று சேர்ந்துருந்தால் புருஷன் முண்டாட்டி ஒத்துமையெல்லாம் இருக்கணும், அதுக்கு எதுக்கு சண்டை விட்றாங்க? யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தானே. அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு வர்ற மனைவி, இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வர்ற மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க சார். இப்போ புரியுதா ஏன் உங்கள் ஜாதகத்துலலாம் செவ்வாய் சுக்கிரன் சேரலன்னு? அதாவது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருந்தா நிஜமா சார் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதே மாதிரி கணவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகாக இருந்தால் அறிவாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. அதனால் அறிவாக இருப்பாங்கலாம் எடுத்துக்க முடியாது, அழகாக இருப்பாங்க. அந்த மெட்டோட நிறுத்திக்கணும். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படிப்பா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்குல்ல சார், இது வந்து கண்டிப்பாக தாரதோஷத்தையும் கொடுக்கும். எங்கே கொடுக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆவது வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கணும், அப்போ தான் கொடுக்கும். சீர்மிகு 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடைய மனைவி மறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமே, ஒழுக்கம் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் ஒழுக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தாலும் நல்லா இருப்பேன், கற்போடு இருப்பேன். அப்புறம் இப்போத்தையும் சொன்ன நீயே அப்படின்னாக்க, அங்கே வர அவருக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் நாட்டு இருக்கு, அப்பா வயிற்றில் பாலை வாத்தடா கொய்யாலன்னா. சார் நீங்கள் என்ன கிரக சேர்க்கை சொல்லுங்கள், 2 பக்கம் பலன் இருக்குது சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது சார். இந்த செவ்வாய் சுக்கிரன் 7ல் இருந்தால் 2 ஒண்டாட்டி கட்டுவார், இல்லாட்டி ஒரு 2-3 ஒண்டாட்டி கட்டுவார், அவ்வளோதான் மேட்ரு. சரியா? ஆமாம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 சம்சாரம் இருக்குது அல்லது 2-3 சம்சாரம் வர்றதுங்கிறது வரவே வராமல் ஏகபத்தினி விரதனாக இருக்கிறவனும் உண்டு. சரியா? உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், மை வண்ணத்து அரைக்கு ஓரில் மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்ன மாதிரி அந்த பாட்டில் சொன்ன மாதிரி 8 வண்ணம் வரும் சார் அதில். அதனால தான் என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு வள்ளுவர் எழுதுவார். சரி, இப்போது இப்படியே போனால் தமிழுக்குள்ளே போயிடுவோம், அதனால் இங்கிட்டு திருப்பிக்கிடுவோம் வண்டியை. இந்த 7ல் செவ்வாய் சுக்கிரன் நிற்கிறதுங்கிறது அது இருந்தாலும் அந்த பலன் இல்லாமல் ஏகபத்தினி விரதனாக இருப்பான். எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சுக்கிர தசை முடிஞ்சிருந்தால் அல்லது செவ்வாய் தசை முடிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 60-65 வயசு 70 வயசில் வருதுன்னு வைங்க, அப்பையும் பஞ்சாயத்து இல்லை. 70 வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த ஆள் சொன்னார்னு வையன், அந்த அம்மா கையெடுத்து கும்பிடும், தயவு செய்து போ, நீ 2 கூட பண்ணிக்க, என்னை ஆளை விடு, போதுண்டா, என்னால் போராட முடியல உன்னோட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரைட்டா? 40 வயசுலேயே அந்த எண்ணத்துக்கு வந்துடுறாங்க, 60 வயசில் சொல்லவா வேணும். அதனால் செவ்வாய் சுக்கிரன் 7ல் இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தும் இருக்காது, ஸ்மூத்தாக குடும்பம் ஓடும். இல்லைப்பா, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு 7ல், கல்யாணத்துக்கு ஆன உடனே திசை வருது, இப்போ சொல்லு அப்படின்னாக்க, அப்போவும் அந்த பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? குரு பார்த்தா நடக்காது, குரு பார்த்ததுன்னா அது மென்மைப்படுத்திடும். சரி, குரு பார்க்கல, அப்போவும் நடக்காது, அவன் ஏகபத்தினி விரதனாக இருப்பான். இப்போ சொல்லுங்கள், நீ தான் திறமையான ஆளாச்சு, சொல்லு. சுக்கிரன் நீசமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய் நீசமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய் வக்கரமாக இருக்கணும், இல்லாட்டி சுக்கிரன் வக்கரமாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று வக்கரமாக இருந்தால் அந்த பலன் வந்து எதிர்மறையாக நடக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ பாருங்கள், நம்ம ஜோசியத்தில் எழுதி வச்சுருப்போம், நம்ம சொல்லியிருப்பாங்க செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பம் உருப்படாதுன்னு எழுதிக்க அப்படின்னு இருப்பாங்க. நம்மளும் எழுதி வச்சுருப்போம். எந்த ஜாதகத்தில் கேட்டாலும் நல்லா தங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அம்மாங்க. அப்போ அதுமாரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், பாவம் என்னம்மா தம்பி படிக்குதாட்டிருக்குது, இன்னும் கொஞ்சம் முழுசாக படிக்கட்டேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தார் சார், இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அதாவது நீ நன்றாக சோதிடத்தை படித்து விட்டு அப்புறம் ஜோசியத்தை பற்றி பேசவும் அப்படின்னு வருங்க. கரெக்டுப்பா, நீ சொன்னது சரித்தான்டா, நான் கொஞ்சோண்டு தான்டா படிச்சிருக்கேன்னு தான் பதிலும் போட்டேன் நான். இல்லை, அதாவது என்னென்னா, இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும் சார். ஒரு பால் விளையாடணும்னா 2 பக்கம் கோல் போஸ்ட் இருக்கணும் சார். ஒருத்தர் இங்கிட்ட அடிக்கணும், ஒருத்தர் இங்கிட்ட, எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கம் அடிச்சுட்டு போயிட்டானுங்கன்னா அது விளையாட்டா இல்லை, அது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரியான இந்த எதிர்ப்புங்கிறது வந்து நமக்கு எப்போவுமே வரும். நீங்கள் ஒரு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயாவது போய் ஒரு ஜோசியம் பார்த்துட்ருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் உட்காருங்களேன். உட்காந்திங்கன்னா நம்மளை அறியாமல் நம்மளாக உளருவோம். நானாக பேச மாட்டேன், அது தானாக வந்துரும்னு வாங்கல, அது மாதிரி அதுவாகவே வந்துடும். எப்படி, குரு வந்து லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருப்பார் ஜோசியர். உடனே அது தனித்த குருவாக இருந்தால் தப்பால வரும் அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதை தான் நான் சொன்னேன், மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். அவங்க பேசுகிறப்ப விட்டுறணும் சார், அவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தையும் சொல்லலாம். சரியா? ஆனால் நம்மளால் பேசாமல் இருக்க முடியாதே, ஆடுன காலும் பாடுன வாங்கி நிற்காதே. இந்த ஐயா பேசிகிட்டு இருக்கலே குறுக்க பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி தான். அப்போ நமக்கு அந்த இது நிற்காதுங்கிறதுனால. சரி, ஆக மொத்தத்தில் ஜோதிடத்துக்குள்ளே உண்மையிலே நான் சொல்கிறேன், இன்றைக்கி சிவராசி வந்தது மன நிறைவாக இருக்குது எனக்கு.